Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகணும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று க்ரூட் ஆயிலில் வந்து என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தது. இது என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பாருங்கள். விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி சென்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்காக வந்து அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இது மாதிரி வியூஸை ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து ஷேர் பண்ணுறது. இது வந்து டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வியூஸ், மார்க்கெட் வியூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், மூவ் ஆகுது அப்படின்றத ஓரளவுக்கு இன்னும் நம்ம சேனல் பார்த்து கற்றுக்கிறவங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக இந்த இதுவெல்லாம் இப்போ பை அபோவ் சேல் பிலோ இதெல்லாம் டிப்ஸு கால்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பை 200 அபோவ் பை 205 டார்கெட்டு 195 வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிலாம் கொடுப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி வாங்காதீங்க. அந்த மாதிரி அதுக்கு அடிக்ஷன் ஆகாதீங்க. சில பேர் என்னென்னா அது வாங்கி 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 பண்ணி அடிக்ஷன் ஆகிட்டு நிறைய லாஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. வேறு யாருனா டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்களே, எனக்கும் நிறைய கால்ஸ் வரும் ஒரு நாளைக்கு. நான் இல்லை டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்குறதுலன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி கட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு எதோ விஷயத்தோட ஏறோ அது என்ன சொல்கிறது, எதையோ பார்த்து இன்னும் சொல்லுன்னு அந்த மாதிரி நான் அதையும் கண்டுக்கிறதில்ல நான். ஏன்னா ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வரவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு டிப்ஸ் கால்ஸ் தான் வேணும், எனக்கு நான் விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணணும், எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுடைய அமௌண்ட்டை கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு டேலண்ட் இருக்கா, நம்மளால் என்னென்ன பிரச்சனைன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பணத்தை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம இது கிட்டத்தட்ட 65வது 66வது எபிசோடு நினைக்கிறேன். நம்ம குயிக்காக கூடிய சீக்கிரத்தில் நம்ம 100 எபிசோட் டச் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் தெரிவிங்க. உங்களுடைய லைக்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணணுன்ற டார்கெட்டை உங்களால் முடிஞ்ச மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு நம்ம டெய்லி வந்து மார்னிங் அப்டேட்டில் Nifty 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டு வரோம். ஸோ Nifty 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன கண்டிஷன்னா, இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஃபைட்டிங் பண்ணுற இடம் இந்த இடத்துல வந்து ரொம்பவும் டஃப்பான ஒரு இடம் வந்து. இதை வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த இடம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எப்படி பண்ணுவீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது Nifty 50 சார்ட் வந்து கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி ஒரு நாள் போய்ட்றேன், டே சார்ட்லாம் போய்ட்றேன் நம்ம. ஓகே, இது டே சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். டே சார்ட்டில் நான் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான், வேறு எதையும் யூஸ் பண்ணுறதில்ல. 200 EMA யூஸ் பண்ணுவேன். 200 EMA என்னவா ஜென்ரலாக எல்லா டைமும் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 100% ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், 100% சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படிலாம் வந்து ஸ்ட்ராங்காலாம் சொல்ல விரும்பலை நான். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏரியாவில் வந்து ஃபைட்டிங் பயமாக இருக்கும். இன்னும் ஒன்று அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போவாங்க, இல்லை இந்த இங்கேருந்து கட் ஆகிட்டு கீழே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா எங்கே க்ளோசிங்னா கீழே லோவர் சைடு வெயிட் பண்ணணுமா, அப்பர் சைடு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இந்த கேனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கேனில் என்ன ஆல்மோஸ்ட் இதில் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். ஆல்ரெடி இங்கேருந்து போனாங்க இல்லைங்களா, இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, இங்கேருந்து போனவங்க இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல. இங்கேருந்து போனவங்க இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல. மேபி அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரிஞ்சு கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16,400 வரலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க. சரி, இதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பலாமா அப்படின்னா இல்லை. அதுதான் சொல்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் அவதான் பாருங்கள், அந்த ஃபைட்டிங் நடக்க சொல்லலாம். லோயர் லோ ஃபார்மேஷன், லோயர் லோனா என்ன, ஒரு விலை கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் அதையும் குறைஞ்சி கீழே இந்த மாதிரி ப்ரைஸ் நேரத்தில் கொண்டு வராங்களான்னு பாருங்கள். சப்போஸ் அந்த இடத்துல அதுதான் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வெயிட் பண்ணி கீழே வர சொல்ல ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணலாம். கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து எல்லோரும் இதே மாதிரி தான் வியூஸ் இருக்குல்ல எல்லாருக்கும்.
ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஓகே இவங்க இப்படி பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து திரும்ப அப்பமும் கொடுத்துட்டா. ஸோ எத்தனை பேரோட ஸ்டாப், அதாவது கால் ரைட்டர் புட் ரைட்டருடைய மொத்தம் அவங்களோட ஃபுல் பெரிய லெவல் நடக்கும்லாம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து எப்படி வேணாலும் போகும். லெஃப்ட்டில் இப்போ நம்ம காமெடி சார் விவேக் சார் சொல்லுவார், லெஃப்ட்டில் சிக்னல் போட்டு ரைட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போவோம் இப்போ நம்பாலுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையும் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்பக்கூடாது. அது இப்படி தான் போகணும், நம்ம இப்படி போனால் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் தெரியாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி 50லையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, ரெண்டுத்துலையும் அதே சேம் இன்றைக்கி தான். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிஃப்டி 50ல் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக சேலிங் சைடு கொஞ்சம் பாருங்கள். ஆனால் ப்ரைஸு எங்கே வேணாலும் திரும்பவும் இந்த கேப் ரீஃபில் பண்ண எல்லோரும் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேப் ரீஃபில் பண்ண வரும் ரீஃபில், ஆனால் இன்றைக்கே ரீஃபில் பண்ண வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதையும் பார்க்கணும் இல்லையா. மேபி இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால கொஞ்சம் சைட் வைஸில் போய்ட்டு இருக்கிற ப்ரீமியம்லாம் டைம் டிகே பண்ணி 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து என்ன பிரயோஜனம். அப்படி பார்த்தா நம்ம நேற்று இந்த இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டோம் பேங்க் நிஃப்டியில். ஓகே நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணிடலாம். இது நிஃப்டி 50யோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெபினார் எப்படி இருக்குன்றது அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெபினார் நடத்துகிற அப்படின்றது பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு. பேங்க் நிஃப்டியில் என்ன சார் இருக்குது, பேங்க் நிஃப்டி 200 மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எந்த மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே எந்த மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெண்டு இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட சேம் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே லைட்டாக மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து சேலிங்க்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஏன்னா ஆல்வேஸ் இதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ப்ரெஷர் காமிப்பாங்க. ஸோ அதில் நம்ம செல் அண்ட் பைக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நான் சொன்ன நிஃப்டி 50 லோ ஃபார்மேஷன் ஆகிற வரலும் சும்மா இருங்க, அமைதியாக இருங்க. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் விட்டுடுங்க, பரவாயில்ல. ஸோ 1 ஹவர் நமக்கான நேரம் கிடையாது, விட்டுடுங்க. அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா பண்ணட்டும், இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறாங்களா அதையும் பண்ணட்டும். என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் மேலே போயிட்டு அப்புறம் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த கேண்டிலுக்கு உள்ளவே இதே மாதிரி க்ரியேட் ஆகிருந்தால் ஓகே நம்ம வந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து க்ரியேட் ஆகிருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கேண்டில் வந்து செம்ம புல்லிஷ் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து புல்லிஷ் பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் எப்படி என்ன மேனேஜ் பண்ணணும், பையிங் எப்படி பண்ணணும், சேலிங் எப்படி பண்ணணுன்ற ஆல்மோஸ்ட் புட் ரைட்டு கால் ரைட்டு எல்லாமே இடத்துல டிசைட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பைரின்றதுனால சொல்கிறானு. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணுங்கள். ஹையர் ஹை ஃபார்மேஷன் இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை அப்படின்றது இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இன்னும் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணல. சப்போஸ் இங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நம்ம எப்போ திரும்பி ரிவர்ஸ் அடிக்குன்னு தெரியாத இடத்துல நம்ம. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் வாட்ச் பண்ணுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். அதாவது மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி போகும். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜூலை மாதம் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், இந்த மந்த் யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் இன்னும் ஒரு போனஸாக வந்து ஒரு வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது இன்னத்தோட லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து அடுத்த மாதத்தில் இன்னிலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன வெபினார் டைட்டில் வந்து இது மாதிரி கொடுப்பேன் நான். இன்றைக்கி ட்ரெண்ட் லைனோட நம்ம எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கிறது இந்த மாதம் வெபினாரில் வந்து நம்ம 23 நாள் இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் 1 மணி நேரம் அந்த பார்ப்போம். நம்ம இது வந்து மந்த்லி நடந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஒரு சில மாதம் தவறலாம். ஜென்ரலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை வீடியோ மூலியமாக கொடுப்பேன். ப்ளஸ் ப்ரைம் டெலிகிராம் சேனல் மூலிமா அவங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு கொடுக்க சப்போர்ட். அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் கீழே வரும், மார்க்கெட் இந்த இதில் கட் ஆகிட்டு மேலே போகும், ப்ரைஸ் எதுவே நம்ம ஏன் ரிஜெக்ட் ஆகுது, எந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கேன். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா. இதுதான் எஜுகேஷனல் பர்பஸ்ன்னு சொல்லுறது. இந்த டிப்ஸு கால்ஸ் அப்படின்ற மெத்தடில் எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிருக்கும்.
ஆனால் இது முக்கியமான விஷயன்றதுக்காக தான் நான் தெரிஞ்சதான ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.